உங்களுடைய மனசில் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்பயே, இதெல்லாம் எங்கே நம்ம வாழ்க்கையில் கிடைக்க போகுது, இதெல்லாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு உடனே ஒரு நெகட்டிவ் தாட்டும் மனசில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா எதிர்பார்க்குற விஷயம் நடக்கிறதுக்கு லேட்டாக தானே ஆகும். சரி, இந்த எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை உணர்வுகள், இதுக்கு பேர் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை நம்பிக்கைகள், இதையெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஜெயஸ்ரீ, ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, இந்த மனசுக்குள்ளார உடனே ஒரு நெகட்டிவ் தாட் வருது இல்லையா, இதெல்லாம் எப்படி நடக்கும், இதுக்கு தேவையான எனக்கு அறிவு இருக்கா, இதுக்கு தேவையான திறமை இருக்கா, இல்லை இதுக்கு தேவையான பொருளாதார வசதி இருக்கா, இப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நான் ஆசைப்படுற விஷயம் எப்படி எனக்கு நடக்கும், அதெல்லாம் எனக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் வருது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்னா இதெல்லாம் எங்கேருந்து வருது? நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லக்கூடிய ஆழ் மனசுலேருந்து தான் வருது இல்லையா? நம்முடைய பிலீஃப்ஸ், நம்முடைய நம்பிக்கைகள்லாம் எங்கே இருக்குன்னா நம்முடைய ஆழ் மனசில் தான் இருக்குது. சரி, இதெல்லாம் இருந்தால் என்ன ஆக போகுது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறப்பயே நம்பிக்கை இல்லாமல் தான் செய்ய ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளார இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால, நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் நம்மளுக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் தேவை அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்தை செய்ய போடுறப்பயே இந்த குரல் மனசில் கேட்டுது அப்படின்னு சொன்னால், நம்மளால் அந்த 100% அந்த வேலையை நம்மளால் உருப்படியாக செய்ய முடியுமா? 100% நம்மளால் அந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு அரைகுறையாக செஞ்சு முடிச்சுருவோம். அதனால் நம்ம எதிர்பார்க்குற பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. உடனே நம்ம என்ன சொல்லிப்போம், நம்ம தான் மனசுக்குள்ளே அப்பயே எனக்கு தோணுச்சு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானாக தான் தேவையில்லாமல் இந்த வேலையை செஞ்சேன், அதனால தான் நடக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் அதுக்கு எவிடன்ஸும் சேர்த்துப்போம். சரி, இந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நம்மளால் 100% ஒரு கமிட்டடாக அந்த வேலையை செய்வோம், ஒரு இன்வால்வ்டாக அந்த வேலையை செய்வோம், நம்மளோட ஹார்ட் அண்ட் சோலை போட்டு அந்த வேலையை செய்வோம். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த விஷயம் நடக்கும். நம்மளுக்கு ஓகே, இந்த விஷயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையும் வர ஆரம்பிக்கும். சரி, இந்த எதிர்மறை எண்ணங்களை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த எதிர்மறை எண்ணங்கள், இந்த எதிர்மறை நம்பிக்கைகள் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்று யாராவது நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா நம்மளே நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து நம்மளே சில எண்ணங்களை உருவாக்கி அதை ஒரு நம்பிக்கையாக மாற்றி வச்சுருப்போம். இல்லைன்னா யார் மூலமாவது யார்கிட்டையாந்தாவது இந்த விஷயம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கேதர் பண்ணி ஓகே இதை தான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கைகளாக மாறி இருக்கும். சரி, எப்படி இருந்தாலும் இதெல்லாம் எங்கே இருக்குது? சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம எதிர்பார்க்குற வாழ்க்கையை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியல. சரி, இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? இதுக்கு பேர் சப்லிமினல் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பேர். இப்போ நான் இன்றைக்கி பார்க்க போகிற மெத்தடு பேர் சப்லிமினல் மெசேஜிங் அப்படின்னு. அதாவது இந்த கான்ஷியஸ் மைண்டோட தடை இல்லாமல் டைரெக்டாகவே சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வைக்கிறதுக்கான ஒரு விஷயம். சரி, இப்போ நீங்கள் ஒரு அஃபர்மேஷன் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கான்ஷியஸாக சொல்லுவீங்க, ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் ஹெல்தி, ஐ அச்சீவ் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. சொல்கிறப்ப மனசுக்குள்ளார நம்ம பாட்டை சொல்கிறோம், இதெல்லாம் நடக்குமா நடக்காதா தெரியல, நம்மளால் டெய்லி இதை சொல்லிகிட்டு இருக்கிறோம், டெய்லி 10 தடவை எழுதுகிறோம், 10 தடவை சொல்கிறோம், நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளார ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் கான்ஷியஸாக அந்த விஷயத்தை செய்கிறப்போ. இதுவே எந்நேரமும் அது மனசுக்குள்ளார அது எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் டைரெக்டாக போயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக தானே இருக்கும். அதுக்கு தான் இந்த சப்லிமினல் மெசேஜிங் அப்படிங்கிறது விஷயம். இப்போ நீங்கள் உங்களுடைய அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஒரு மியூசிக் வடிவத்திலையோ இல்லை ஒரு விஷுவலாகவோ, அதாவது விஷன் போர்டு மாதிரியோ மாற்றியோ, இல்லை நீங்கள் ஒரு மியூசிக் சேர்த்தோ ஒரு சவுண்டு சேர்த்தோ இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ரெகுலராக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, இதே மாதிரி ரிப்பீட்டடாக ஆஃபன் இது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் அதை கவனிக்கலைனாலும் சரி, அது உங்கள் மனசில் பதிய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் அதை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அதனால் அது பதிய ஆரம்பிக்கும். அப்போது ஏற்கனவே உங்களால் முடியாது, நடக்காது, கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ். முதல்ல இதுக்கு லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னால் ஏன் பேருங்கிறத சொல்லிடுறேன். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துறதுனால தான் இதுக்கு பேர் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாம் கிளியராக ஆரம்பிக்கும். எப்படி? இந்த அஃபர்மேஷன்ஸை நம்மளை அறியாமல் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ, சப்லிமினலாக நம்மளோட கான்ஷியஸ் மைண்டோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் டைரெக்டாக சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியறதுனால
இதுக்கு பேர் சப்லிமினல் மெசேஜிங் அப்படிங்கிறது பேர். நீங்கள் உங்களுடைய அஃபர்மேஷன்ஸை மியூசிக் வடிவத்திலேயோ ஏதோ சவுண்டு சேர்த்தோ இல்லை விஷன் போர்டாவோ நீங்கள் மாற்றி நீங்கள் சொல்கிறப்போ பார்க்குறப்போ உங்களுடைய மனசில் கான்ஷியஸ் மைண்டோட இன்டர்வென்ஷன், அதோட இன்டரப்ஷன் இல்லாமல், அது எதிர்ப்பு இல்லாமல் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய ஆரம்பிக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட ஆடு வந்துக்கிட்டே, ப்ராடக்டோ ஒரு கடையோ ஏதோ ஒரு பிராண்டோட ஆடு வந்துக்கிட்டே இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் சில சமயம் கவனிப்பீங்க, சில சமயம் கவனிக்க மாட்டீங்க, நீங்கள் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் அது பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் டியூரேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த மியூசிக் கேட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஆடு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருள் தேவைப்படுது, ஒரு பொருள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறப்போ உடனே உங்களுக்கு அந்த கடை ஞாபகமோ இல்லை அந்த பிராண்டு ஞாபகமோ தான் உங்களுக்கு உடனே வரும். ஏன் அப்படின்னா நீங்கள் அதை ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் அது பதிஞ்சு போயிடும். சரி, இன்றைக்கி ட்ரெஸ் வாங்கணுமா, பேசாமல் இன்றைக்கி அந்த கடைக்கு போகலாமா அப்படின்னு தோணும் இல்லையா? நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிராண்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் கடையில் நீங்கள் சாமான் வாங்க போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பார்வை அந்த பிராண்டு மேலே தான் கண்ணில் படும். இது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். ரிப்பீட்டடாக ஆடு போட்டுகிட்டே இருக்கிறப்போ உங்களை அறியாமல் அது மனசில் உங்களுக்கு பதிஞ்சு போயிடும். வித் பர்டிகுலர் மியூசிக், பர்டிகுலர் ஒரு வால்யூமில் ஆட்டோமேட்டிக்காக அது பதிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் மாடுலேஷனில் பர்டிகுலர் மியூசிக்கோட அந்த ஆடு ரன் ஆகிறப்போ உங்களுடைய மனசில் அது பதிய ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணுவீங்க, வாங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது பேர் தான் சப்லிமினல் மெசேஜிங் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய ஆசைகள், கனவுகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தேவையான அஃபர்மேஷன்ஸை ஒரு ஆடியோ வடிவத்தில் வித் சம் மியூசிக் நீங்கள் அதை கேளுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது அடிக்கடி கேட்கணும், அதுதான் மேட்டர். காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, ரிப்பீட் எப்போல்லாம் உங்களால் முடியுமோ நீங்கள் பாட்டு உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யலாம். ஆனால் இது பாட்டு ஓடிட்டே இருக்கட்டும். அப்போது உங்களுடைய மனசில் இது பதிய ஆரம்பிக்கும். அப்போது எதிர்பார்க்குற வசதிகளையும் வாய்ப்புகளையும் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்களால் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.